இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. வணக்கம் நண்பர்களே, M2M திருவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். பங்கு சந்தையில இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகளை பத்தி கண்டமா பார்க்கலாம் வாங்க. இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு IPO செம்மையா லிஸ்ட் ஆயிருக்குங்க. அது மட்டும் இல்ல, சில பெரிய புரோக்கரேஜ் நிறுவனங்களோட ரிப்போர்ட்ஸும் வந்திருக்கு. சரி வாங்க, நவம்பர் 18ஆம் தேதிக்கான முக்கியமான செய்திகள் என்னன்னு வேகமா பார்த்துடலாம். சரி, முதல்ல நாம இன்னிக்கான டாப் ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். குறிப்பா IPO அறிமுகங்கள் மற்றும் சில நிறுவனங்களோட பெரிய நடவடிக்கைகள் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய பேச்சே பிசிக்ஸ் வாலாவோட IPO அறிமுகம் தாங்க. பாத்தீங்கன்னா NSEல சுமார் 33% பிரீமியத்துல லிஸ்ட் ஆயிருக்கு. அடேங்கப்பா, அதோட இஷ்யூ பிரைஸ் வெறும் 103 இருந்து 109 ரூபா தான். ஆனா 145 ரூபாய்க்கு ஓபன் ஆயிருக்கு. இதுல இருந்தே தெரியுது முதலீட்டாளர்கள் எவ்வளவு ஆர்வமா இருந்திருக்காங்கன்னு. ஆனா பாருங்க, எல்லா IPOக்கும் இதே மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்கல. பிசிக்ஸ் வாலாக்கு நேர்மாறா MV போட்டோ வோல்டாய்க்கோட அறிமுகம் ரொம்பவே டல்லா இருந்துச்சு. அதோட IPO விலையான 217 ரூபாய்க்கே எந்த ஒரு பிரீமியமும் இல்லாம ஃபிளாட்டா லிஸ்ட் ஆச்சு. இத பார்க்கும்போது சந்தையோட மனநிலை ஒவ்வொரு பங்குக்கும் எப்படி மாறுதுன்னு நல்லாவே புரியுது இல்லையா? அடுத்து ஒரு முக்கியமான கைகப்படுத்தல் செய்தி வந்திருக்கு. நுவோகோ விஸ்டாஸ் நிறுவனம் ஆல்ஜிப்ரா எண்டவர் அப்படிங்கிற கம்பெனியோட 100% பங்குகளையும் வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த டீலோட மதிப்பு சுமார் 200 கோடி ரூபாய். யார் விக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா JSW சிமெண்ட் மற்றும் ஆல்பா ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஹோல்டிங்ஸ். இன்னொரு விஷயம், இந்த ஆல்ஜிப்ரா எண்டவர் தான் வாத்ராஜ் எனர்ஜியோட ஹோல்டிங் கம்பெனி. சரி வாங்க, அடுத்த பகுதிக்கு போகலாம். இதுல சில பெரிய புரோக்கிங் நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கிற முக்கியமான ரிப்போர்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நான் எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க ஒரு கல்வி நோக்கத்துக்காகவும் எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றி தான் உங்களுக்கு இந்த தகவலை கொடுக்குறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது WeWork இந்தியா மேனேஜ்மெண்ட் பத்தின ஒரு புதிய அறிக்கை. புரோக்கர் ரிப்போர்ட்ஸ் பத்தி பேசும்போது நாங்க எப்பவுமே ஒரு 3 விஷயத்தை தெளிவா சொல்லிடுவோம். ஒன்னு, செய்தி என்ன? ஜெஃப்ரீஸ் நிறுவனம் WeWork இந்தியாக்கு பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டார்கெட் விலையா 790 ரூபாய் வச்சிருக்காங்க. ரெண்டாவது, அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? WeWork இந்தியா தான் ஃபிளெக்சிபிள் ஒர்க் ஸ்பேஸ் துறையில இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய நிறுவனம். அந்த துறையும் வேகமா வளர்ந்துட்டு வருதுன்னு அவங்க ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. மூணாவது, ரொம்ப முக்கியம், எங்களுடைய பொறுப்பு துறப்பு. இது ஜெஃப்ரீஸோட கருத்தை பற்றிய ஒரு செய்தி மட்டுமே. M2M த்ரோட எந்த பரிந்துரையும் இதுல இல்ல. அடுத்ததா மார்கன் ஸ்டான்லி நிறுவனம் எட்டானல் அப்படிங்கிற கம்பெனி பத்தி கொடுத்திருக்கிற அப்டேட்டை பார்க்கலாம். இங்கேயும் அதே 3 விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல செய்தி, மார்கன் ஸ்டான்லி இட்டர்னல் நிறுவனத்துக்கான ஓவர் வெயிட் ரேட்டிங்க அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. டார்கெட் விலை 427 ரூபாய். ஒருவேளை உங்களுக்கு ஓவர் வெயிட்னா என்னன்னு தெரியலன்னா, அந்த பங்கு அவங்க ஆய்வு செய்யற மற்ற பங்குகளை விட நல்ல பர்ஃபார்ம் பண்ணுன்னு அந்த புரோக்கரேஜ் நிறுவனம் எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது காரணம், இந்த கம்பெனியோட ரிஸ்க் ரிவார்ட் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம கஸ்டமர் மார்க்கெட் ஷேரை அதிகப்படுத்த அவங்க வச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜியும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம், இது மார்கன் ஸ்டான்லியோட கருத்தை பற்றிய ஒரு செய்தி தான். M2M திருவின் பரிந்துரை கிடையாது. சரி, இப்போ மத்த சில முக்கியமான கம்பெனி அப்டேட்ஸை ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி வேகமா பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகள்ல நடந்த சில மாற்றங்களை பார்க்கலாம். JSW எனர்ஜியோட ஃபினான்ஸ் டைரக்டர் பிரித்தேஷ் வினய் ராஜினாமா செஞ்சிருக்காரு. இது ஜனவரி 1, 2026 இருந்து நடைமுறைக்கு வரும். அடுத்து டாடா பவரோட ஒரு துணை நிறுவனம் ராஜஸ்தான்ல 450 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்டை வெற்றிகரமா ஆரம்பிச்சிருக்காங்க. லேட்டன்ட் வியூ அனலிட்டிக்ஸ் வெங்கட் ரமேஷ் அவங்களோட புது சீஃப் கிளையண்ட் ஆஃபீஸரா நியமிச்சிருக்காங்க. கடைசியா இண்டோகெம் கம்பெனிக்கு ஒரு கெட்ட செய்தி. விதிமீறல் காரணமா மகாராஷ்டிரா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவங்க தொழிற்சாலையை மூட சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. பிசினஸ் விரிவாக்கத்தை பத்தி பாத்தீங்கன்னா 2 முக்கியமான செய்திகள். TVS மோட்டார் கம்பெனி அவங்களோட TVS Apache RTR 180 பைக்கை கென்யாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்னொன்னு, AstraZeneca ஃபார்மா நிறுவனம் சன் ஃபார்மா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்தியாவில் ஒரு மருந்தை சந்தைப்படுத்துறதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப். சரி, அடுத்ததா இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த சில பெரிய டீல்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுல என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட்டுக்கு புதுசா வர்றவங்களுக்காக இந்த பெரிய டீல்ஸ்னா என்னன்னு சுருக்கமா சொல்றேன். பிளாக் டீல்னா ஒரே ஒரு ட்ரேட்ல குறைஞ்சது 5 லட்சம் ஷேர்ஸ் அல்லது 5 கோடி ரூபாய் மதிப்புக்கு பங்குகள் கைமாறுறது. பல்க் டீல்னா ஒரு கம்பெனியோட மொத்த பங்குகள்ல 0.5%க்கு மேல வர்த்தகமாகிறது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சுக்க உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நடந்த சில பெரிய டீல்ஸை பார்க்கலாம். 5 பைசா கேபிட்டல்ல WF ஏஷியா ஃபண்ட் அவங்களோட 7.75% பங்குகளை வித்திருக்காங்க. இதுல பெரும்பகுதியே ஷுபி கன்சல்டன்சி வாங்கியிருக்காங்க. அடுத்து ITCல ஒரு மெகா பிளாக் டீல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1936 கோடி ரூபாய் மதிப்புள்ள 4.75 கோடி பங்குகள் கைமாறியிருக்கு. அப்புறம் ஒன்சோ ஸ்பெஷாலிட்டி ஃபார்மால ப்ரொமோட்டர் தரப்புல இருந்தே 0.17% பங்குகளை வாங்கியிருக்காங்க. கடைசியா எம்கியூர் பார்மசூட்டிகல்ஸ்ல பெயின் கேபிட்டல் நிறுவனம் அவங்க கிட்ட இருக்கிற 2% பங்குகளை பிளாக் டீல்கள் மூலியமா விற்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல். சரி வாங்க, இன்னைக்கு நாம பார்த்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஒரே அடியா ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட 3 முக்கிய விஷயங்கள். 1, IPO மார்க்கெட்ல பிசிக்ஸ் வாலாவோட 33% பிரீமியம் லிஸ்டிங் முதலீட்டாளர்கள் மத்தியில இன்னும் நல்ல ஆர்வம் இருக்கிறத காட்டுது. 2, ஜெஃப்ரீஸ் மற்றும் மார்கன் ஸ்டான்லி நிறுவனங்கள் முறையே WeWork இந்தியா மற்றும் இட்டர்னல் பங்குகள் பத்தி பாசிட்டிவான ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 3, நுவோகோ விஸ்டாஸோட கையகப்படுத்துதல் மற்றும் ITCல நடந்த பெரிய பிளாக் டீல். இதெல்லாம் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களா இருந்துச்சு. இன்னைக்கு நாம பேசின செய்திகள்ல எந்த செய்தியை நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இதே மாதிரி தினமும் பங்குச்சந்தை செய்திகளையும் கல்வி சம்பந்தமான தகவல்களையும் தெரிஞ்சுக்க M2M திருச்சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம நாளைக்கு சந்திப்போம். மறுப்பு: இந்த உள்ளடக்கத்தில் உள்ள தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு பெற்ற ஆய்வாளரோ அல்லது முதலீட்டு ஆலோசகரோ அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த தகவல் தொகுப்பு தரகு நிறுவனங்கள் போன்ற மூன்றாம் தரப்பு ஆதாரங்களில் இருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை பற்றி தெரிவிக்கலாம், ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.